சமீபத்தில் மக்களால் அதிகமாக பேசப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் 370. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஆனால் இந்த சிறப்பு அந்தஸ்துன்றது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் எதுக்கு கொடுத்தாங்க? 2019 இதை எப்படி நீக்கினாங்க? 2023 உச்சநீதிமன்றம் இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கு? அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் 1947 சுதந்திரம் அடையும் போது இப்போ இருக்கிற மாதிரி மாநிலங்கள்லாம் அப்போ கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா பல மாகாணங்களும் பல சிற்ற அரசுகளும் தான் இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இந்த சிற்றரசுகள் அப்படின்றது 552 இந்தியாவில் மொத்தமாக இருந்துச்சு. அதில் 449 இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 3 பகுதி மட்டும் இந்த இந்தியாவோட இணைய மறுத்தது. அது என்னென்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்து இந்த ஜுனாகத் அப்படின்றது. இந்த ஹைதராபாத்தில் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் அப்போ ஹோம் மினிஸ்டராக இருந்தார். நேரும் இவரும் 2 பேரும் ஆலோசனை செஞ்சு ஹைதராபாத்தில் ஒரு இராணுவ படையை விட்டு அந்த ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. அடுத்து ஜுனாகத்தில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதையும் இணைச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை இணைக்க முடியல. அங்கே அப்போ ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரிசிங் அவர் தான். அவர் பாகிஸ்தானோடையும் இணையலை, இந்தியாவோடையும் இணையலை. இதை பாகிஸ்தானர்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சில பஸ்டூன் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்களை பாகிஸ்தான் தூண்டுதல் பேரில் அவங்க போய் அந்த இடத்துல குண்டு வீசுறது, அடிதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புரட்சி மாரி அங்கே பண்ண ஆரம்பித்தாங்க. ஹரிசிங் அவர்கள் பாகிஸ்தான்கிட்ட போய் இதை கேட்க முடியாது. அதனால் சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்டையும் நேருக்கிட்டையும் இந்த மாதிரி பாகிஸ்தான்காரங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இதை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் எங்களுடைய படையை விட்டு அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணி தரோம், நீங்கள் எங்களுக்கு இணையுங்களான்னு சொல்லிட்டு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஹரிசிங்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு அந்த ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சது. ஆனால் இணைஞ்சது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரூல் எல்லாமே ஜம்மு காஷ்மீரில் திணிக்கப்படல. மூணே மூணு விஷயத்தில் மட்டும்தான் இந்தியாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டு அப்போ 370 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணி இந்தியாவுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து ஏற்படுத்தப்பட்டது. அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, வெளியுறவு. இந்த 3 மட்டும்தான் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா சட்டங்களும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த 3 விஷயத்தில் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் நடத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதுதான் ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து அங்கே நடைமுறையில் இருக்கும்போது நம்ம யாருமே போய் அங்கே போய் நிலம் வாங்க முடியாது. அங்கே இருக்க பொண்ணுங்க இங்கே யாரையாவது கல்யாணம் பண்ணால், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் அங்கே இருக்கிற குடியுரிமை முழுசாக ரத்து செய்யப்படும். இந்த மாதிரியான ஒரு சில சட்டங்கள்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சு இருந்தாலும் கூட இந்தியாவில் ஏற்றப்படக்கூடிய சட்டம் ஜம்மு காஷ்மீரில் செல்லாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குடியுரிமை, நமக்கு ஒரு குடியுரிமை அப்படின்னு தான் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 சொல்லுது. 2014 எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷனில் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியே ஒரு அறிக்கை விடுது. அதாவது என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்போ நிறைவேற்றப்படல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 நம்மளுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு சிறப்பு அந்தஸ்தை நீக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லிட்டு 2த்துலையுமே நிறைவேறி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அளிக்கப்பட்டது. ஆனால் இதை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க யாருமே இதை ஒத்துக்காமல் உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க, அதாவது மனு தாக்குதல் பண்ணாங்க. ஸோ இது ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்டதால் இதை என்ன பண்ணாங்கன்னா 5 பேர் சேர்ந்த ஒரு குழு இந்த மனு தாக்கலை எடுத்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு தலைமை யார் இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியாக இருக்க சந்திரசூட் அவர்கள் தான் எடுத்து இந்த விசாரணையை பண்ணுறாங்க. 5 பேர் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்குது. விசாரித்து ஒரு தீர்ப்பை டிசம்பர் மாதம் வெளியிடுது. அந்த தீர்ப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம் ஏற்றப்பட்ட அந்த சட்டம் முழுக்க செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்போ அந்த சிறப்பு அந்தஸ்து ஏற்படுத்தும் போது அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழுக்க இது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சந்திரசூட் அவர்கள் அதையும் நோட் பண்ணி
இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்பு செஞ்சாரு. இது வந்து அறிவிப்பும் செஞ்சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம், அதாவது இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதோட முழு கண்ட்ரோல் வந்து இந்திய பாராளுமன்றம் தான் எடுத்திருக்கு. இது மட்டும் கிடையாது, சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பும் செல்லும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்த 1 இயர்க்குள்ள அங்கே எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிட்டிக்கும் ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்னெல்லாம் நடைமுறையில் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். நம்பர் 1, இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தோர் யாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போய் நிலம் வாங்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணவும் முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது, நம்ம யார் வேணாலும் போய் நிலம் வாங்கலாம். நம்பர் 2, அங்கே முன்ன வந்து, அதாவது வந்து இந்த சிறப்பு அந்தஸ்துக்கு முன்னாடி என்னன்னா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு கொடி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கிடையாது, இந்தியாவில் இருக்க கொடி தான் அங்கே வந்து ஏற்றப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு முன்ன இல்லை. ஆனால் இப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அங்கே இப்போ இருக்குது. நம்பர் 4, முன்ன அதாவது வந்து சிறப்பு அந்தஸ்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இரட்டை குடியுரிமை, அதாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு குடியுரிமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்குலாம் ஒரு குடியுரிமையாக இருந்தது. ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்க குடியுரிமை தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தும். அதாவது வந்து ஒற்றை குடியுரிமை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைமுறையாக போகுது. நம்பர் 5, கல்வி உரிமை சட்டம் அங்கே வந்து அமல்பட போகுது. இதெல்லாம் எப்போனா, இப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.